Victory begins at Vidyalakshmi. Hi students, good morning to all. Last class என்னெல்லாம் பார்த்திருந்தோம்? adjoint A கண்டுபிடிக்கிறது எப்படி? inverse கண்டுபிடிக்கிறது எப்படி? adjoint A ல இருந்து A inverse கண்டுபிடிக்கிறது எப்படி? adjoint A ல இருந்து A கண்டுபிடிக்கிறது எப்படின்னு வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? இப்போ நமக்கு மேட்ரிசஸ்லயே trigonometric ஃபங்க்ஷனை உள்ள கொடுத்தா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. சரியா? மேட்ரிசஸ்க்குள்ள trigonometric ஃபங்க்ஷன் வந்தா அதை எப்படி செய்யலாம்னு ஒரு சம் பார்க்கலாம். பாருங்க 11th சம்மா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா A is equal to ஒரு 2/2 matrix 1 tan x minus tan x 1. Show that A transpose into A inverse is equal to cos 2x minus sin 2x. sin 2x cos 2x. என்ன சார் இதுக்கு முன்னாடி பூரா என்ன கொடுத்திருந்தோம்? நம்பராக இருந்துச்சு, ஈஸியாக கால்குலேஷன் பண்ணோம். இப்போ ட்ரிக்னாமெட்ரிக்கில் வந்திருக்கு. அப்போ நம்ம ஏதாவது ஃபார்முலா இதுக்கு தனியாக மாற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். எப்போ ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டோமோ அப்போவே நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். ஃபார்முலான்னு சொன்னாலும் சரி, ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் சொன்னாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். சரியா? இப்போது சம்ம பார்க்கலாம். சொல்யூஷன் given என்னப்பா A. அப்போ let A is equal to கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம் 1 tan x minus tan x 1. சரி, இதில் என்ன செய்ய சொன்னாங்க அவங்க? இங்கே இருக்கிற ஏவை வச்சுக்கோங்க, இந்த ரெண்டுனுடைய மதிப்பையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் இதுதான் ஆன்சர்னு ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க நம்மளை. சரியா? அப்போது இதில் யார் நமக்கு கண்டுபிடிக்கலாம்? A டிரான்ஸ்போஸ் ஈஸி, ஒரே லைனில் கண்டுபிடிச்சிடலாம். இதில் பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தா A இன்வர்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு A இன்வர்ஸை கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் A டிரான்ஸ்போஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணலாம். A இன்வர்ஸை கண்டுபிடிக்கலாமா? A இன்வர்ஸை கண்டுபிடிக்கணும்னா முதல் ஃபார்முலா என்னப்பா அதுக்கு? சின்ஸ் A inverse is equal to 1 by determinant A into adjoint A. ஆமாவா இல்லையா? ஆமாம் தானே? கரெக்ட் தானே? சரி, அப்போது இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா சார் ஒவ்வொரு தடவை என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? டிட்டர்மினன்ட் வேல்யூவை முதல் கண்டுபிடிங்க, அது நான் சிங்குலர்னு பாருங்க. நான் சிங்குலராக இருந்தால் தான் A இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படி தானே? அப்போது முதல் டிட்டர்மினண்ட்டை பார்க்கலாம். டிட்டர்மினன்ட் A இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்கட்டும், அப்படியே எழுதிக்கலாம் 1 tan x minus tan x 1. இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூவாக மல்டிப்ளை பண்ண என்ன வரும்பா? 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், tan இன்ட்டு 10 tan ஸ்கொயர் எக்ஸ். சரியா? இப்போ தான் சார் சொன்னேன், எப்போ ஒரு ட்ரிக்னாமெட்ரிக்கை வந்து கொண்டு வந்திருக்காங்களோ, ஃபங்க்ஷனை கொண்டு வந்திருக்காங்களோ, அப்போது நாம் என்ன செய்யணும்? ட்ரிக்னாமெட்ரிக்ஸ் ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணணும். அப்போ இந்த 1 + tan ஸ்கொயர் இதுக்கு ஃபார்முலா இருக்காப்பா நம்மக்கிட்ட? யோசிச்சு பாருங்கள், என்ன இருக்குன்னு பாருங்க. சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 படிச்ச ஞாபகம் இருக்கா? 10th ஸ்டாண்டர்டில் ட்ரிக்னாமெட்ரியில் அதிலிருந்து வரக்கூடிய 1 + tan ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம்? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதலாம். என்னென்னு எழுதலாம்? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். சரியா? இப்போ நமக்கு டிட்டர்மினன்ட் A கிடச்சிருச்சு. அடுத்து என்ன செய்யலாம்? இந்த டிட்டர்மினன்ட் A வந்து எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து வேல்யூவாக தான் மாறும். அதனால் அதில் ஒரு டவுட் இல்லை, இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 தான். நமக்கு A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். சரியா? இந்த ஃபங்க்ஷன் வந்து நாட் ஈக்குவல் டு 0 தான். தேர்ஃபோர் A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்ஸ். சரியா? A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, இப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ கிடச்சிருச்சு. அடுத்து A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணும்? அட்ஜாயிண்ட் வேணும். கொடுத்துருக்க ஏவுக்கு அட்ஜாயிண்ட்டு, கொடுத்துருக்க ஏன்ற மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயிண்ட். அட்ஜாயிண்ட் A இஸ் ஈக்குவல் டு, அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கும் சார் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு 2/2 மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது ஈஸி. லீடிங் டயகனல் என்ன செய்யணும்? இன்டர்சேஞ்ச் பண்ணணும். என்ன செய்யணும்? இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இதுதான் லீடிங் டயகனல். இதை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ரெண்டுமே 1 1 தான் இருக்குது. இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் என்ன தான் வரும்? எகைன் 1 1 தான் வரும். சரியா? அடுத்து ஆஃப் டயகனல் என்ன செய்யணும்? சைனை சேஞ்ச் பண்ணணும். ஆஃப் டயகனல்னா லீடிங் டயகனலுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய டயகனல் தான் ஆஃப் டயகனல். அப்போ சைனை சேஞ்ச் பண்ணால் இங்கே இருக்கிறதுல என்ன வரும்? -tan x. கீழே என்னப்பா இருக்கு?
மைனஸ் tan x become ப்ளஸ் tan x மாறும். இதுதான் நமக்கு தேவையான adjoint. இதுதான் நமக்கு தேவையான adjoint. சரியா? இப்போ நமக்கு என்ன வேணுமா? A inverse வேணும். Therefore A inverse is equal to 1 divided by என்ன இருக்கு? Determinant A secant square x ன்னு இருக்கு. அடுத்து adjoint A எழுதணும். adjoint யாரு? 1 minus tan x 1. சரி சார், கண்டுபிடிச்சிட்டோம். இது என்ன சார் பண்ணணும்? நாங்கள் கொஷினில் இதை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டீங்க. இதை நாங்கள் என்ன பண்ணணும்? ஒன்றும் புரியலையே. இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் ஹிண்ட் உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியுமா? கொடுத்துருக்க கொஷின்லேயே உங்களுக்கு ஹிண்ட் இருக்கும், நீங்கள் என்ன செய்யணும்னு. சார் என்ன சொல்கிறது தெரியுமா? பாருங்கள், ப்ரூவ் தட்ல கடைசி என்ன செஞ்சுருக்காங்க? cos 2x sin 2x sin cosன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும், அதாவது இந்த சீக்கண்ட் tan எல்லாத்தையும் நாம் என்னவா மாற்றணும்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ் அண்ட் சைனில் மாற்றணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் எப்போவுமே ப்ரூவ் தட்னு கேட்குறாங்கன்னா எப்படி மாற்ற சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபங்க்ஷன்களை ஃபார்முலா படி மாற்றிடணும். சரியா? அப்போ இந்த 1/secant square என்னன்னு மாத்தலாம்? கரெக்ட். இந்த அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா அந்த பொண்ணு? சார் 1/secant square cos square சொல்றாங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லலாம். சரியா? அப்போ 1/secant square பதிலா என்ன போட்டுக்கிறேன்? நான் cos squared x ன்னு போட்டுக்கிறேன். சரி, சீக்கண்ட காஸ் மாற்றிட்டீங்க. அப்போ உள்ளே இருக்க tan, இது சாதாரண எல்லாத்துக்கும் தெரியும்லப்பா. tan x என்ன சொல்லுவோம்? sin by cos. tan x என்ன சொல்லுவோம்? sin by cos. அப்போ 1 இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் tan x பதிலாக மைனஸ் sin x by cos x அப்படின்னு போட்டுக்கிறேன். எகைன் A21 பிளேஸில் இருக்கிறதுல sin x by cos x அப்படின்னு போடுறேன். எகைன் இங்கே ஒன்று தான் இருக்குது. சரியா? இப்போ வெளியில் இருக்க நம்பர் என்ன பண்ணுது? மல்டிப்ளை பண்ணுது. மல்டிப்ளை பண்ணுதுன்னா இது என்ன பண்ணும்? உள்ளே போய் ஒவ்வொரு டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணும். அப்படி தானே? வெளியே இருக்கிற ஒரு டேர்ம் உள்ள மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்மையும் என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள். 1ஓட மல்டிப்ளை பண்ணால் cos ஸ்கொயர் எக்ஸு. சரியா? அடுத்து இந்த டேர்மு உள்ளே போய் மல்டிப்ளை ஆகும்போது ரெண்டாவது டேர்மோட இங்கே ஒரு காசு இருக்கா? இங்கே நியூமரேட்டரில் 2 cos ஸ்கொயர் இருக்குது, இங்கே டினாமினேட்டரில் ஒரு காசு இருக்குது. அப்போ ஒரு காசு கேன்சல் ஆகிரும். ரிமைனிங் மட்டும் ஆன்சராக வரும். என்ன வரும்? மைனஸ் sin x இன்ட்டு cos x அப்படின்னு வரும். மைனஸ் sin x இன்ட்டு cos x. சரி தானே? அடுத்து பாருங்க, அதே மாதிரி தான் இந்த டேர்மை A21 போய் மல்டிப்ளை பண்ண போது இங்கேயும் cos கேன்சல் ஆகும். அப்போ ரிமைனிங் என்ன கிடைக்கும்? sin x இன்ட்டு cos x அப்படின்னு கிடைக்கும். அடுத்து 1 இன்ட்டு cos ஸ்கொயர்டு எப்பயும் போல என்ன வந்துருப்பா? cos ஸ்கொயர்டு x. 1 இன்ட்டு cos ஸ்கொயர்டு x என்ன வந்துடும்? cos ஸ்கொயர்டு x. இப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? A இன்வர்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன கிடைச்சிருக்கு? A இன்வர்ஸ். அடுத்து நாம என்ன செய்யணும்? A டிரான்ஸ்போஸோட A இன்வர்ஸை மல்டிப்ளை பண்ணணும். A டிரான்ஸ்போஸோட A இன்வர்ஸை மல்டிப்ளை பண்ணணும். சரியா? A டிரான்ஸ்போஸ்னா இங்கே கொடுத்துருக்க ஏவை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? மல்டிப்ளை பண்ண போகிறோம். A என்ன கொடுத்துருக்காங்க? A ஒருத்தர் எடுத்துக்கலாமா? மறுபடியும் A is equal to 1 tan x. அடுத்து என்னப்பா கொடுத்துருந்தாங்க? மைனஸ் tan x 1ன்னு கொடுத்துருந்தாங்க. நாம் என்ன எடுத்துக்கணும்? A டிரான்ஸ்போஸ் வேணும். நமக்கு என்ன வேணும்? A டிரான்ஸ்போஸ். டிரான்ஸ்போஸ்னாப்பா ரோவை காலமாக மாற்றி எழுதணும். ஃபர்ஸ்ட் ரோ பிகம் ஃபர்ஸ்ட் காலம் 1 tan x. சரியா? செகண்ட் ரோ பிகம் செகண்ட் காலம் மைனஸ் tan x 1. கரெக்ட் தானே? ஒன்றும் டவுட் இல்லையே. இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். நம்மகிட்ட A இன்வர்ஸும் இருக்குது, அடுத்து என்ன இருக்குது? A டிரான்ஸ்போஸும் இருக்குது. இது ரெண்டும் என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். தேர்ஃபோர் A டிரான்ஸ்போஸ் இன்டு A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு A டிரான்ஸ்போஸ் எடுத்துக்கலாம். 1 மைனஸ் tan x
tan x 1. சரியா? அடுத்து நமக்கு என்ன 2/2 கிடைச்சது பாருங்க. அடுத்து என்ன 2/2 கிடைச்சது? cos squared x minus sin x cos x கிடைச்சது. இங்க என்ன கிடைச்சது? cos squared x minus sin x cos x. அடுத்து a21 பிளஸ்ல sin x cos x. இங்க என்னப்பா கிடைச்சது? cos square x அப்படின்னு கிடைச்சது. இது ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். ரோ பை காலம் மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். 1 into cos squared என்ன வரும்? cos square x ன்னு வரும். அடுத்து minus tan x into sin x cos x, minus tan x into sin x cos x. இதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா sin x by cos x ன்னு பிரிச்சுக்கலாம். sin x by cos x பிரிச்சுக்கலாமா? அப்போ பிரிச்சுக்கிட்ட என்ன வந்துடும்? sin x மேல இருக்கும், cos x கீழே இருக்கும். இங்க கீழே வர்ற cos x இந்த cos x கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா minus sin square x ன்னு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? minus sin squared x. So first row first column 1 place முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன செய்யலாம்? first row second column, first row second column. இப்போ 1 into term வருது, 1 into minus sin x cos x, minus sin x cos x. சரியா? அடுத்து இங்க என்ன இருக்குன்னு சொல்லிருக்கேன்? sin by cos இருக்கு. அப்போ காசும் இங்க இருக்க காசும் கேன்சல் ஆகும். இங்க இருக்கிற டேர்ம் என்ன ஆகுது? மைனஸ்ல பாருங்க, மைனஸ் இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். sin x இருக்கா மேல, இங்க ஒரு cos கேன்சல் ஆயிருச்சா? அப்போ again sin x into cos x அப்படின்னு வரும். மைனஸ் sin x cos x, again minus sin x cos x. இப்போ அடுத்து பாருங்க செகண்ட் ஒன்னு 2 1 2 1. சார் சிம்பிளா சொல்லணும்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன போட்டுக்கணும்னா sin x by cos x அப்படின்றத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு டேர்முக்கும். ஏன்னா இந்த காசும் இங்க இருக்க cos ஸ்கொயர்லயும் ஒரு cos கேன்சல் ஆகும். அப்ப என்ன வந்துரும்? இங்க sin x cos x வரும். என்ன வரும்பா? sin x cos x, sin x cos x. இது என்னது? ஃபர்ஸ்ட் டேர்மும் மல்டிப்ளை பண்ணது இன்டு பிளஸ் 1 into sin x cos x பிளஸ் 1 into போது அதே டேர்ம் தான் sin x cos x, sin x cos x. இப்போ 1 2 முடிஞ்சது. 1 2 1 நம்ம பார்க்கணும். என்ன பார்க்கணும்ப்பா? 2 1. எப்பயும் போல இது என்ன நினைச்சுக்கோங்க? sin x by cos x நினைச்சுக்கோங்க. இப்போ அங்க என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குன்னு பாருப்பா. இந்த காசும் அங்க இருக்கிற காசும் கேன்சல் ஆயிரும். இங்க ஒரு சைனும் அங்க ஒரு சைனும் இருக்கு. அப்போ மைனஸ் sin squared x, மைனஸ் sin squared x. திரும்ப அடுத்து ரெண்டாவது டேர்மும் மல்டிப்ளை பண்ணணும். அப்படிதானே? 2 2ல ரெண்டாவது பார்ட் 1 into cos squared plus cos square x. சரியா? plus cos squared x தானே? சரி, இப்போ இது எப்படி சார் சிம்பிளிஃபை ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா which is equal to sin squared x cos squared x sin squared x minus 2 times வந்திருக்கு, minus 2 times sin x into cos x. இங்க பிளஸ்ல 2 டைம்ஸ்ல வந்திருக்கு. அப்ப என்ன வரும்? 2 sin x cos x, 2 sin x cos x. இங்க பாருங்க இதே மாதிரி தான் இருக்கு, ஆனா முன்ன பின்ன சேஞ்ச் ஆயிருக்கு. பட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. a plus b நாலும் b plus a நாலும் ஒன்று தான். அப்போ cos squared முன்னாடி வச்சுக்கலாம். cos squared x அடுத்து என்னப்பா? மைனஸ் sin squared x. சரியா சார்? இதுக்கடுத்து என்ன சார் செய்யணும்? நான் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேனே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன செய்யணும்? கொஸ்டின்ல அவங்க எப்படி கொடுத்துருந்தாங்க? cos 2x minus sin 2x. ஆமா சார், கரெக்டா ஃபார்முலா ஞாபகம் வருதா? 11th ஸ்டாண்டர்ட்ல நீங்க படிச்சிருப்பீங்க.
என்ன படிச்சிருப்பீங்க? cos squared theta minus sin squared theta is equal to cos 2 theta ன்னு படிச்சிருப்பீங்க. இங்க தீட்டாவுக்கு பதிலா x இருக்குப்பா. தீட்டாவுக்கு பதிலா என்ன இருக்கு? x. அப்போ sin squared x cos squared x sin squared x பதிலா நாம என்ன செய்யலாம்? cos 2x அப்படின்னு போடலாம். அடுத்து உங்களுக்கு என்ன தெரியும்? 2 sin a cos a is equal to sin 2a தெரியுமா இல்லையா? அப்போ minus sin 2x கேபிட்டல் ஏல சொல்லலாம், ஆங்கிள் தீட்டால சொல்லலாம், வேணும்னா எக்ஸ்ன்ற வேரியபிளையும் சொல்லலாம். சரியா? நம்ம எந்த வேரியபிளை பயன்படுத்துகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலாவை அப்படியே மாற்றிக்கணும். இப்போ எங்கே நீங்கள் என்ன வருது? 2 sin a cos a என்ன வருதுப்பா? sin 2x sin 2x. ஏற்கனவே நம்ம cos squared x minus sin squared x என்ன போட்டிருக்கோம்? cos 2x னு போட்டிருக்கோம். அதே தான் cos 2x. அவ்வளோதான். சரியா? A transpose A is equal to என்னன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? cos 2x minus sin 2x sin 2x cos 2x னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இதான் கொடுத்துருக்காங்களா? பாருங்க, கரெக்டாக அதே தான் கொடுத்துருக்காங்களா? கரெக்டாக ப்ரூவ் பண்ணிட்டோமா? ஒன்றும் டவுட் இல்லையே? சூப்பர். சரியா? பாருங்க, ஈஸியாக வந்துருச்சு. ஃபங்க்ஷன் இவ்வளோ தான்டா கண்ணா. சரியா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ். இப்போ உங்களை ஒரு மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது வரைக்கும் உங்ககிட்ட என்ன செஞ்சாங்க? நான் ஒரு மேட்ரிக்ஸை கொடுக்குறேன், எனக்கு இதை நிரூபித்து காட்டு, எனக்கு இதே மாதிரி வருதான்னு பாருங்க, செக் பண்ணுங்க, ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க உங்ககிட்ட. நமக்கு இப்போ இந்த 12th கொஸ்டினில் எனக்கு ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்ற மேட்ரிக்ஸை காணா, இந்த மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சி கொடுங்கன்றாங்க. சரி, உன்னை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொன்னால் அவங்க என்ன செய்யணும்? நம்மகிட்ட ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடுக்கணும், யூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்கணுமா இல்லையா? அது என்னன்னு பார்க்கலாமா? அவங்க என்ன கொடுக்குறாங்களா? ஏன்ற மேட்ரிக்ஸு இன்னொரு மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு, இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி விச் இஸ் ஈக்குவல் டு இன்னொரு மேட்ரிக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. அவங்க கொடுத்த ஹிண்ட்டை யூஸ் பண்ணி நாம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏவை கண்டுபிடிக்கணும். சரியா? இது வரைக்கும் எல்லா டேர்ம்லையும் அவங்க என்ன செஞ்சாங்க? ஏன்ற மேட்ரிக்ஸை கொடுத்தேன்னு ஒவ்வொரு நாள் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ஏன்ற மேட்ரிக்ஸை ஒழிச்சு வச்சுட்டு மற்றதெல்லாம் கொடுத்துட்டு நம்மக்கிட்ட என்ன செய்கிறாங்க? காணாமல் போன ஏ மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சி கொடுறான்னு கேட்குறாங்க. சரியா? கண்டுபிடிக்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கெல்லாம் வந்து நம்ம பேர் கொடுத்துடலாம். ஒரு மேட்ரிக்ஸுக்கு மேலே 2-3 மேட்ரிக்ஸ் வந்துருச்சுன்னா ஏபிசின்னு எடுத்துக்கணும். சரியா? அவங்க ஒன்றுக்கு ஏன்னு கொடுத்துட்டாங்க, மற்றதெல்லாம் பிசின்னு நம்மளாம் வச்சுக்கணும். சொல்யூஷன் பை கிவன் a into 5 3 minus 1 minus 2 which is equal to 14 7 7 7. சரி, இப்போ என்னமோ வச்சுக்கணும் சார், எடுத்துக்கணும் சார், ஏன்னு நினைக்கணும், பின்னு நினைக்கணும்னு சொன்னீங்களே, எங்களுக்கு புரியலை சார். கொடுத்த ஏவை ஏனே வச்சுக்கோங்க. அடுத்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கு? பி. இன்னொரு ரெண்டாவது மேட்ரிக்ஸ் அடுத்த மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னு சொல்கிறாங்களே, இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அது இன்னொரு மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னு சொன்னாங்களே, அதை சின்னு வச்சுக்கோங்க. எப்பயுமே கேபிட்டல் லெட்டர் தான்ப்பா யூஸ் பண்ணணும், ஸ்மால் லெட்டரில் யூஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு மேட்ரிக்ஸையும் கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் நாம் மென்ஷன் பண்ணணும். சரியா? இப்போ யாரை கண்டுபிடிக்க போகிறோம்? ஏவை கண்டுபிடிக்க போகிறோம். சரி, எப்படி சார் கண்டுபிடிக்க போகிறோம்? அதை தான் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். Post multiply B inverse on both sides. ஏன் சார் போஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும்? எனக்கு ஏ வேணுமா இல்லையா? ஏ வேணும்னா பி வேணான்னு அர்த்தம். பி வேணாம். அப்போ ஏ இன்டு பி பி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி இன்டு பி இன்வர்ஸ். இப்போ கண்டிஷன் பாரு, இது ரெண்டையும் ஒரு பேரா எடுத்துக்கலாமா? பி பி இன்வர்ஸ் என்ன ஆயிரும்? ஐயா மாறும். ஐனா ஐடென்டி மேட்ரிக்ஸாக மாறும். அப்போ ஏ
into I is equal to C B inverse மாறி இருக்கு. A into I மறுபடியும் என்னவா மாறும்? A தான். C into B inverse. C into B inverse. சார் இவ்வளவுதானா சார்? அப்ப A வை கண்டுபிடிக்கணும்னா C என்ற மேட்ரிக்ஸோட B இன்வர்ஸை மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதானா? ஆமாடா கண்ணா, B இன்வர்ஸை மட்டும் கண்டுபிடிச்சா போதும், நாம் ஈஸியாக சியோட மல்டிப்ளை பண்ணி ஏவை கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அப்போது B இன்வர்ஸை கண்டுபிடிக்கலாமா? இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா எப்பயும் ஒரே ஃபார்முலா தான் இன்வர்ஸ்க்கு. என்ன? B inverse is equal to 1 by determinant B into adjoint B. சரியா? அப்போ டிட்டர்மினன்ட் B வேணும், அட்ஜாயின்ட் B வேணும். யாரை கண்டுபிடிக்கிறதுக்கு? B இன்வர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, டிட்டர்மினன்ட் B is equal to, நம்மகிட்ட B மேட்ரிக்ஸ் இருக்கா இல்லையா? இந்த பாருங்க, நேருக்கு நேராக இருக்கு. இதை டிட்டர்மினன்ட்ல கொண்டு வர்றேன். 5 3 -1 -2. சரியா? நம்பர் மைனஸ் ப்ளஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க, மைனஸ் ப்ளஸ்ஸை மாற்றிடாதீங்க. விச் இஸ் ஈக்குவல் டு, நீங்கள் லீடிங் டயகனலில் இப்போ மல்டிப்ளை பண்ணால் -10, அடுத்து ஆஃப் டயகனலில் மல்டிப்ளை பண்ணால் ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 3, விச் இஸ் ஈக்குவல் டு -7, விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம்ல, அப்போ என்ன சொல்லணும்? நாம டிட்டர்மினன்ட் B வந்து நாட் ஈக்குவல் டு 0 சொல்லணும். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எப்பயும் போல என்னப்பா சொல்லுவோம்? B இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். B இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். சரி, அடுத்து நமக்கு தேவையானது என்ன? அட்ஜாயின்ட். அட்ஜாயின்ட் B தேவையானது என்னப்பா? அட்ஜாயின்ட் B. அட்ஜாயின்ட் Bக்கு ரொம்ப சிம்பிள், 2/2 தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. B அப்படியே அட்ஜாயின்ட்டை மாத்திரம். லீடிங் டயகனலில் என்னப்பா பண்ணணும்? லீடிங் டயகனலில் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போ 5 இருந்த பிளேஸில் -2, -2 இருந்த பிளேஸில் 5, ஆஃப் டயகனலில் சைன் சேஞ்ச் பண்ணணும். -3 + 1. சரி, அட்ஜாயின்ட்டும் கிடச்சிருச்சு. அடுத்து நான் என்ன சார் செய்யட்டும்? அவ்வளோதான். B இன்வர்ஸை முழுசாக கண்டுபிடிச்சிருங்க. B இன்வர்ஸை முழுசாக கண்டுபிடிச்சிருங்க. therefore B inverse is equal to 1 divided by -7 into adjoint இங்கே இருக்கு -2 -3 1 5 1 5. இப்போ B இன்வர்ஸ் கிடைச்சிருச்சா? இதை என்ன செய்யணும்? நாம A ஓட மல்டிப்ளை பண்ணணும். என்ன செய்யணும்ப்பா? A ஓட மல்டிப்ளை பண்ணணும். therefore A வேணும்னா A ஓட மல்டிப்ளை பண்ணணுமா C ஓட மல்டிப்ளை பண்ணணுமா? எஸ், C ஓட மல்டிப்ளை பண்ணணும். சரியா? அப்போ C எடுத்துக்கலாம். C என்னப்பா இருக்கு நமக்கு? C என்ன இருக்கு பாருங்க, 14 7 7 7. சரி, அதோட என்ன செய்யணும்? B இன்வர்ஸை மல்டிப்ளை பண்ணணும். இன்டூ 1 by -7 இன்டூ -2 -3 1 5 1 5. சரியா? இப்போ வெளியில் இருக்க நம்பரை வெளியில் வச்சுக்கலாம். என்ன நம்பரு? 1 by -7 வெளியே வச்சுக்கலாம். இந்த ரோ பை காலத்தை மட்டும் மல்டிப்ளை பண்ணலாம். 14 into -2 -28 ரோ பை காலம் பா. அடுத்து என்ன வருது? +7 +7. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 பிளேஸில் எழுதிட்டேன். அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் என்ன வருதுன்னு பார்க்கலாம். See, minus 42 plus 35 plus 35. அடுத்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் -14 plus 7 அடுத்து 2 என்ன வருது பாருங்க, -21. அடுத்து என்னப்பா? +35 which is equal to -1 by 7 into இங்க என்ன வரும்? -21 இங்க இருந்து ஒரு 5, அடுத்து ஒரு 7 -7. அடுத்து இங்க என்னப்பா? -7. அடுத்து இங்க என்னப்பா வருது?
பாருங்க 35 5 வருதா 35 சி 35 இருக்கு 21 இருந்து ஒரு 9 அப்கிரேட் பண்ணீங்கன்னா என்ன வந்துடும் 9 and 5 14 வருதுப்பா என்ன வருது 14 சார் இதிலிருந்து 7 காமனாக எடுக்கலாமா சார் எடுக்கலாமே தாராளமாக எடுக்கலாம் -7 கூட எடுக்க முயற்சி பண்ணலாம் அப்போ இங்கேருந்து -7 எடுக்கலாமா சார் எடுக்கலாமே இந்த இதில் ப்ளஸ் இருக்கா அப்போ ப்ளஸில் வந்து 2 மைனஸ் இருக்குன்னு சொல்லலாம் ஒரு -7 எடுக்கிறேன் கவனிங்க 1 by -7 into -7 half இங்கே என்ன வந்துடும் -3 வருமா +3 வருமாப்பா +3 வரும் ஏன் நான் மைனஸே வெளியே எடுக்கிறேன்னு சொல்லிட்டேன் அப்போ +3 அடுத்து இங்கே என்ன வரும் 1 அடுத்து என்னப்பா வரும் 1 இங்கே -2 சரியா இப்போ -7 கேன்சல் பண்ணிட்டேன் -7 கேன்சல் பண்ணிட்டேன் அப்போ 3 1 1 -2 என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம் see here a is equal to 3 1 a is equal to 3 1 என்ன வந்திருக்குப்பா a is equal to 3 1 1 -2 1 -2 இதாண்டா கண்ணா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய மேட்ரிக்ஸ் A சரியா ஒன்றும் டவுட் இல்லையே ஈஸியாக இருக்கா சரி இப்போ இது வரைக்கும் நாம் 2 கொஷினை பார்த்துருக்கோம் இந்த 2 கொஷின்லையும் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஒருவேளை சாரோட வீடியோலாம் என்னுடைய வீடியோலாம் நீங்கள் முன்னாடி இருக்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் என்னோட கமெண்ட்ஸில் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிச்சயமாக சரியா அடுத்த கிளாஸ் பார்க்கலாமா அடுத்த வீடியோவில் பாய் see you